யோகேந்தர் யாதவ் வந்து நீதிமன்றத்துக்கு 3 பேரை அழைத்து போனாங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதாவது அவர் சொல்லும் போது சொன்னாரு, மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓட்டர் இடம்பெற்றிருந்தது என்று சொன்னால் நீங்க நிரூபிங்க, யாரையாவது கூட்டு வாங்க, அப்ப நாங்க வந்து ஃபுல்லாவே இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. நீதிமன்றத்தில் அங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீதிமன்றத்திலேயே இதெல்லாம் நடக்குது. இறந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை ரீகால் பண்றாரு. பெஞ்ச் இப்படி சொல்லிச்சே அப்படின்னு ரீகால் பண்ணா, இந்த டிராமாலாம் இங்க நடத்தாம அந்த இறந்தவர்கள் பட்டியல்ல, உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்கள் பட்டியல்ல சேர்ந்து அவங்களுடைய வாக்கு பறிபோயிருச்சு இல்ல, அவங்களை கொண்டு போய் இப்ப அடுத்த சைக்கிள் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். அதுல கொண்டு போய் அவங்களை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு பாருங்க. அந்த எமுனரேஷன்ல வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழியை பாருங்க. இந்த டிராமா இங்க நடத்தாதீங்க. ஜனவரி 2025லயே ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு. ஜனவரி 2025லயே பீகார்ல ரிவிஷன் நடந்துருச்சு. ஓட்டர் வாக்காளர் அந்த பட்டியல் வந்து சீர்திருத்தம் வந்து நடந்துருச்சு. இப்ப எதுக்கு ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன்? ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு. ஜஸ்டிஸ் காண்ட் கேக்குறாரு, ஜனவரி 2025லயே ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு, இப்ப எதுக்கு ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன்? அப்போ வந்து கபில் சிபல் சொன்னாரு, அதை தாங்கயா நானும் கேக்குறேன் அப்படின்னாரு. டிராஃப்ட் ரோல்ல வந்து எரர் வந்து பாசிபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அது இவங்க எரர் பாசிபிள்னா அப்படி தெரியாம வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பட்சத்துல தப்பு யாருடையதா இருக்கும்? அப்போ உங்களை அறியாமலே நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தப்பு அவர்கள் தான் இல்ல தேர்தல் ஆணையத்துதான்? இர்ரெகுலாரிட்டி தான் ஒன்றன் பின் ஒன்றாக ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சரி, அவன் எடுத்து யாரெல்லாம் நீக்கலான்னு அந்த லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு அது ஈஸியை தர வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற அவன் பாட்டுக்கு திமிரா. இவங்க உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்கல, தேர்தல் ஆணையமும் தான் வேலையை செய்யல, உச்ச நீதிமன்றமும் தன்னுடைய வேலையில சுணக்கமா இருக்குதோ ஸ்லோவா இருக்குதோ அப்படிங்கிற கவலை இந்த காலத்துல எங்களுக்கு இருக்குது. சோ மக்கள் மன்றத்தை நம்புறோம். மக்கள் புரட்சிக்கு முன்னால் தான் ஆங்கிலேயர்கள் மண்டியிட்டார்கள். வெள்ளையர்களை மண்டியிட வைத்த நாங்கள் இந்த கொள்ளையர்களை மண்டியிட வைப்போம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார், ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலினுடைய முறைகேடு சம்பந்தமாக அடுக்கடுக்கான சான்றுகளை வந்து பொது வெளியில வச்சாங்க. இப்ப அதை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இதை வீரியம் அடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக நாடு முழுக்க போராட்டங்களையும் அறிவித்து, குறிப்பாக பீகார் மாநிலத்திலே 16 நாட்கள் டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு சென்று இந்த ஓட்டு திருட்டை பற்றி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறது காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி என்ற ஒரு செய்திகள் எல்லாம் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. ராகுல் காந்தி பெருமையாக ஒரு பதிவையும் போட்டார், இறந்தவர்களோடு டீ அருந்தக்கூடிய ஒரு பதிவு. இந்த இவைகளெல்லாம் வந்து தற்போது அண்மை காலத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும், தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நம்பகத்தன்மை அது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு இயக்கம் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது சமீபத்துல யோகேந்தர் யாதவ் வந்து நீதிமன்றத்துக்கு 3 பேரை அழைத்து போனாங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதாவது அவர் சொல்லும் போது சொன்னாரு, மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓட்டர் இடம்பெற்றிருந்தது என்று சொன்னால் நீங்க நிரூபிங்க, யாரையாவது கூட்டு வாங்க, அப்ப நாங்க வந்து ஃபுல்லாவே இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்ப வந்து அவர் ஒரு கணக்கையும் சொல்லி காட்டினார். அப்ப ஆளுங்களை கூட்டு போயிட்டாரு. ஏன் இறந்தவங்க நீங்க சொல்றது யாராவது கொண்டு நிறுத்துங்களேன் அப்படின்னா அதையும் செஞ்சாச்சு நீதிமன்றத்துல. அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, 65 லட்சம் அப்படிங்கிறது வந்து 1 கோடி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று உச்ச நீதிமன்றத்திலே தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைத்தார். இப்ப 65 லட்சமா இருக்கிறது இன்னும் போகும், ஏன்னா இன்னும் முடியல எஸ்ஐஆர். அப்ப அது 1 கோடியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இப்ப நீதிமன்றத்துல அங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீதிமன்றத்திலேயே இதெல்லாம் நடக்குது. இறந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை ரீகால் பண்றாரு. பெஞ்ச் இப்படி சொல்லிச்சே அப்படின்னு ரீகால் பண்ணா, இந்த டிராமாலாம் இங்க நடத்தாம அந்த இறந்தவர்கள் பட்டியல்ல, உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்கள் பட்டியல்ல சேர்ந்து அவங்களுடைய வாக்கு பறிபோயிருச்சு இல்ல, அவங்களை கொண்டு போய் இப்ப அடுத்த சைக்கிள் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். அதுல கொண்டு போய் அவங்களை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு பாருங்க. அந்த எமுனரேஷன்ல வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழியை பாருங்க. இந்த டிராமா இங்க நடத்தாதீங்க அப்படின்னு
எலெக்ஷன் கமிஷனுடைய வாதமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, ஜனவரி 2025 ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு. ஜனவரி 2025 பீகார்ல ரிவிஷன் நடந்துருச்சு. ஓட்டர் வாக்காளர் அந்த பட்டியல் வந்து சீர்திருத்தம் வந்து நடந்துருச்சு. இப்ப எதுக்கு ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன்? ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு. ஜஸ்டிஸ் காண்ட் கேக்குறாரு, ஜனவரி 2025 ஒரு ரிவிஷன் நடந்துருச்சு, இப்ப எதுக்கு ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன்? அப்போ வந்து கபில் சிபல் சொன்னாரு, அதை தாங்கயா நானும் கேக்குறேன் அப்படின்னாரு. இதுக்கு அப்ப இதோடைய நோக்கங்கள் பின்னாடி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இது எதற்காக இது செய்யப்படுது என்னன்னா, அந்த இறந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்திய போது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு இந்த டிராமா பண்ணாதீங்கன்னு. நீதிபதி என்ன சொல்றாரு, எரர் பாசிபிள் இன் டிராஃப்ட் ரோல், அக்ரீவ்ட் பர்சன் கேன் கம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுது. டிராஃப்ட் ரோல்ல வந்து எரர் வந்து பாசிபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அது இவங்க எரர் பாசிபிள்னா அப்படி தெரியாம வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பட்சத்துல தப்பு யாருடையதா இருக்கும்? அப்போ உங்களை அறியாமலே நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தப்பு அவர்கள் தான் இல்ல தேர்தல் ஆணையத்துதான்? எலெக்ஷன் கமிஷன் தான். அப்ப அப்படி தெரியாம பாவம் சிட்டிசன் நம்ம சொந்த குடிமகனுடைய ஓட்டையே நம்ம வந்து அவன் குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கிற போறோம். அல்லது இப்படி கூட வச்சுக்கலாம், வேற இன் அதர் வேர்ட்ஸ், வாக்குரிமை உள்ள ஒருத்தனையே வாக்கு இல்லாதவன் அப்படின்னு நம்ம மாத்திட்டா அது யாருடைய தப்பு? நம்முடைய தப்பா போயிடும். அதனால நம்ம யாரையெல்லாம் நீக்கணுமோ அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருது? தேர்தல் ஆணையத்தை தானே. நீதிமன்றமே என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் அதான் சொல்லுது, அப்படி தெரியாம விடுபட்டு இருந்தா அவங்களை கூட்டு வந்துருங்க, அவங்களை வந்து திரும்ப அவங்களை ரீ என்ரோல் பண்றதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு. நீதிபதி என்ன சொல்றாரு, எரர் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிராஃப்ட் ரோல்ல, அவங்கள வந்து அவங்க அக்ரீவ்டு வந்து அணுகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது எனும் பட்சத்தில் நீங்கள் நீக்கியவர்களுடைய தரவுகளை வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அப்ப இது ஏன் நடக்கல அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 2 கோணம் இருக்கிறது. இப்ப நான் வந்து முந்தா நேத்து இதுக்கு போயிருந்தேன், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன் ரெனியூவல் பண்றது. அப்ப நான் போனோடனே எனக்கு புதுசு தான், நான் வந்து எனக்கு அது இது அந்த நடைமுறை புதுசா இருக்கு, நான் 10 வருஷத்துக்கு தானே போக போறோம் நமக்குன்னு. அப்ப நம்ம போகும்போது ரெனியூவல் போகும்போது திடீர்னு என்ன கேட்டாங்க, அது என்ன டிஜிலாக்கர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. டிஜிலாக்கர் ஆதார் உங்க பாஸ்போர்ட்டுக்கு இல்ல ஆதார் கார்டு அந்த எக்ஸ்ட்ரா டிஜிலாக்கர் இருக்கான்னு கேட்டாங்க. என்னுடைய லைசன்ஸ் கேட்டாங்க, டிஜிலாக்கர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இல்லங்க அப்படின்னு. அப்ப என்னுடைய ஐபோன்ல போட்டோன்னே அது சரியா ஆக்சஸ் ஆகல. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், நான் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு நபர் பக்கத்துல வந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீட்டளவிலான உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இன்னொரு நபர் அங்க பக்கத்துல வந்தார். வந்த உடனே அவர் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க டிஜிலாக்கர் இருக்கான்னு. அவரு லிட்ரலி ஏதோ நான் மோடி வந்து வெறுக்கிறேன், அடியோட வெறுக்கிறேங்கிறதுக்காக போய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. நான் பிஜேபி காரன் கிடையாது, நான் தலைவர் ராகுல் காந்தி பின்பற்றக்கூடிய காங்கிரஸ்காரன். நான் ஆழமான இறை நம்பிக்கை உடையவன். அதனால கடவுள் மேல சத்தியமா நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன், உதாரணத்துக்கு கூட போய் சொல்லலாம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு டைப் போன் எடுத்து காட்டி என்கிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இல்லைங்க. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, ஐபோன்ல வராதுன்னா இருங்க ஒருத்தர் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. சஃபாரிக்குள்ள போய் அந்த டிஜிலாக்கரை வந்து டைப் பண்ணி, அது ஆப்ல பண்ண வேணாம், ஆப் ஸ்டோர்ல பண்ண வேணாம், நீங்க இதுல டைப் பண்ணா வரும்னு சொல்லி டக்குன்னு டைப் பண்ணாரு. இதுல போங்க அதுல போங்கன்னாரு. அதுக்கப்புறம் லைசன்ஸ் சார் அதே சார் இன்னொரு வாட்டி கேளுங்க சார், நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது தெரியல அப்படின்னு. அதுல போய் டக்குன்னு ஏதோ பண்ணி கொடுத்தாப்புல, கொடுத்த உடனே அதுல நம்ம லைசன்ஸ் நம்பரை போடுங்கன்னாரு. அது போட்ட உடனே என்னோட லைசன்ஸ் வந்து ஆன்லைன்ல காட்டிடுச்சு. எனக்கு பக்கத்துல இருந்தவர், அவருக்கு போன் இல்லை, அவர் வந்து சாதாரண அந்த டைப் பண்ற போன் வச்சிருந்தார், பேசிக் மாடல் வச்சிருந்தார். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க ஃப்ரெண்டு, அவரை வர சொல்லி அவருடைய ஆண்ட்ராய்டு மொபைல வாங்கிட்டு வாங்க, உங்க போனையும் கையில வைங்க, நாங்க அதுல டவுன்லோட் பண்ணி தரோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து தரும் பொறுப்பை ஒரு நிறுவனம் ஏற்றால் இப்படி இருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவன் சொல்லிட்டு வந்துருவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதைத்தான் யோகேந்திர யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா, வாக்குரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதி செய்யும் பொறுப்பை தேர்தல் ஆணையம் இருக்கணும். ஆனா மாறாக அந்த எஃபர்ட், அந்த பர்டன் வந்து யார் மேல இருக்குது? தனிநபர் மீது இருக்குது. அப்ப பீகார், நீங்க தமிழ்நாட்டிலேயே லிட்ரஸில வந்து கேரளாக்கு அடுத்து மிகப்பெரிய இடத்துல நிக்கிறோம், வளர்ச்சியில நம்பர் 1 நிக்கிறோம், கல்வி விழிப்புணர்வுல நம்பர்ல நிக்கிறோம், முன்னோடியா நிக்கிறோம், நித்தி ஆயோக் வெளியிடக்கூடிய பட்டியல்கள்ல டாப்பர்ல வந்து நிக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே
என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இத்தனைக்கும் இது வாக்காளர் விஷயமும் கிடையாது. ஒரு அதிகப்படியாக வெளிநாடுகள் செல்வதற்காக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்போர்ட் விஷயம். அதுக்கே எப்படின்னா கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய, நான் ரொம்ப பேசிக்கான மேட்டர் வந்து வரணும்னு ஆரம்பிக்கிறேன். இதை சொல்றேன் நான் அந்த செய்தியை. கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இதை உனக்கு வாக்குரிமை இருக்கான்றத வந்து பொறுப்பு நிரூபிக்கிற பொறுப்பு ஓன்ட்ட தான் இருக்கு. அப்ப 2 காரணங்கள் காட்டி தேர்தல் ஆணையம் வந்து அவருடைய வாக்குரிமை வந்து இது அவங்கள வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டது வந்து 2 காரணங்களுக்காக. அப்ப ஏடிஆர் தன்னுடைய வழக்கில் கேட்கும்போது என்ன கேட்டுச்சு அப்படின்னா 2 விஷயங்கள் கேட்டுச்சு. பப்ளிஷ் a full and final assembly constituency and part booth wise list of names and details of approximately 65 lakh electors whose enumeration forms were not submitted along with reasons for non-submission. என்னென்னலாம் கொடுக்கல நான்-சப்மிஷன் காரணம் காட்டி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. டெத், பர்மனன்ட்லி ஷிஃப்டட், டூப்ளிகேட், அன்ட்ரேசபிள், இதெல்லாம் இறந்துட்டாங்க, நிரந்தரமா மாறி போயிட்டாங்க, டூப்ளிகேட்டா இருக்குது, அவங்களை கண்டுபிடிக்க முடியல, இப்படி எல்லாம் காரணம் காட்டி இதெல்லாம் நான் சப்மிஷன் லிஸ்ட்ல கொடுத்து ஒரு 65 லட்சம் பேர் நீக்கிட்டீங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அதே மாதிரி இது ஒண்ணு. இந்த லிஸ்ட் கொடுங்க. நான் சப்மிஷன் தரவுகளை சரியாக கொடுக்கவில்லை அல்லது இறந்துட்டாங்க, இதெல்லாம் காரணம் காட்டி நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட கொடுங்க. அதே மாதிரி பூத் வைஸ் லிஸ்ட் ஆஃப் எலக்டர்ஸ் ரோல்ஸ் பப்ளிஷ் எதுக்குன்னா நாட் ரெக்கமெண்டட் பை தி பிஎல்ஓஸ். இது ரொம்ப முக்கியமானது. நாட் ரெக்கமெண்டட் பை தி பிஎல்ஓஸ். பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, இவங்களெல்லாம் நம்ம வந்து வைக்க கூடாது அப்படின்னு நாட் ரெக்கமெண்டட் பை தி பிஎல்ஓஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அதையும் கொடுங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா we are not obliged to give that. நாங்க அதை தரணும்னு அவசியம் இல்லை என்பது வேறு. இப்ப ஏன் தலைவர் ராகுல் காந்தி தெருவில் இறங்குறாரு? பொதுமக்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறான். ஏடா நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க கஷ்டத்துல இருக்கிறோம். பீகார் என்று ஒரு ஒன் ஆஃப் தி பீமார் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்ல தான் பீகார். அந்த வசன்ல தான் பீமார்னே வச்சாங்க. பீமார் ஸ்டேட்ஸ்ல வந்து பீகார் இருக்குது. அப்போ ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருப்பது. அதே மாதிரி பல நாடுகள் இந்தியாவுக்குள்ளேயே வேலை வாய்ப்பை தேடி பல மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகார். அப்ப அந்த பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 2 இதை கொடுங்க அப்படின்னு சொன்னா அது முடியாது. அப்ப அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் கடமையையும் கட்டாயத்தையும் அவர்கள் தலைமீறியே சுமத்தி விட்டு கூடுதலாக நீ இது என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சொத்தை பட்டியலை காட்டுங்க, சொத்து டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அதை கொண்டு வாங்க. இப்ப இதுல வந்து 2003 எஸ்ஐஆர்ல இடம்பெற்றவர்களுக்கும் 2025 இடம்பெற்றவர்களுக்கும் 3 அறிவிப்புகள் மாறி மாறி வந்தது என்று யோகேந்திர யாதவ் வந்து நீதிமன்றத்தில் தெளிவாக நிரூபித்து காட்டினார். அது என்ன அப்படின்னா 2003 இருந்தவங்க வந்து திரும்ப உங்களுடைய இதை கொண்டு வர தேவையில்லை. முதல்ல சொன்ன அறிவிப்பு நிறைய குழப்பங்கள் அதுல வந்து எஸ்ஐஆர்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் செய்தாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் பீகார்ல வந்து இன்டென்சிவிஷன் எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா அதாவது எப்படின்னா ஒரு பிரஸ் ரிலீஸ்லயே சேஞ்ச் பண்றாங்க எல்லா அறிவிப்பும். ஒரு சாமானியர்கிட்ட போய் பிரஸ் ரிலீஸ் சேருமா, அவனுக்கு ஏதாவது புரியுமா? என்ன செய்யறாங்கன்னா அதாவது என்ன சொல்றாருன்னா 2003 எலக்டோரல் ரூல்ஸ் ECI submission that people whose parents were part of the 2003 electoral rules do not have to submit any certificate. இது ஃபர்ஸ்ட் வந்து அறிவிப்பு. ஏற்கனவே 2003 இருந்துட்டாங்க. அந்த இன்டென்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து அகைன் எந்த சர்டிபிகேட்டையும் பண்ண தேவையில்லை. do not have to submit any certificate. whose parents 2003 உங்க தாயோ தந்தையோ உங்க தாய் தந்தையர் வந்து 2003 எலக்டோரல் ரோல்ல இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப வந்து எந்த டாக்குமெண்ட்டும் தர தேவையில்லை. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து அறிவிப்பு. அதுக்கப்புறம் யார் 2003 ஆனா முதல்ல என்ன நடந்துச்சு ஒரிஜினலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா if a person is not in the 2003 rules he has to give his own and his parent certificate. யார் 2003 ரோல்ல இல்லையோ அவங்க தன்னுடைய சர்டிபிகேட்டையும் கொடுக்கணும், தன்னுடைய பேரண்ட் சர்டிபிகேட்டையும் கொடுக்கணும். உங்க பேரண்ட்ஸ் அதுல இருந்தாங்கன்னா நீங்க தர தேவையில்லை. உங்க பேரண்ட்ஸ் அதுல இல்லைன்னா உங்களுக்கும் தரணும், உங்க பேரண்ட்ஸையும் தரணும். உங்களாலே உங்க பேரண்ட்ஸ் தர முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க, உங்க டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்காங்க, இது முடியாது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. அந்த பிரஸ் ரிலீஸ்ல which said that if one's parents were part of 2003 rules the parent certificates are not required and the person may only give his certificate. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சர்டிபிகேட் தர வேணாம் அப்படின்னாங்க இல்லையா? முதல்ல சொன்னது உங்க பேரண்ட்ஸ் 2003 பிறந்திருந்தா தர வேணாம். இப்போ பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தேவையில்லை, ஆனா நீங்க தரணும். 2003 உங்க பேரண்ட்ஸ் தந்திருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் தர தேவையில்லை, ஆனா நீங்க தரணும் அப்படின்னு. இப்ப மூணாவது என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா that you don't have to give your own certificate,
திஸ் இஸ் நாட் வாட் தி ஆர்டர் செட் அண்ட் ஐ ஹவ் நெவர் ஹெட் ஆஃப் லீகல் ஆர்டர் பீயிங் சேஞ்ச். இப்போ நீங்க தர தேவையில்லை அப்படிங்கிறாங்க இப்ப புதுசா. இந்த மாதிரி 3 முறை ஒரு லீகல் ஆர்டரை, ஒரு தேர்தல் கமிஷனுடைய ஆர்டர் வந்து பிரஸ் ரிலீஸ் மூலமாவே மாத்தி மாத்தி குழப்பி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கி வைக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுகுகிறது? குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த தரவுகளை வெளியிடும் பொழுது திட்டமிட்டே செய்ததா என்று நமக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் ஸ்கேன்டு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணதாக இருக்கட்டும், 65 லட்சம் வாக்காளர்களை எக்ஸ்க்ளூஷன் செய்தது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அந்த விளக்கம் கேட்டிருந்தது. புலம்பெயர்களுடைய விவரம் கொடுங்க, இறந்தவர்களோட விவரம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு தர மறுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்போஸ் அப்பட்டமா நமக்கு வந்து தெரியுறத நம்மளால பார்க்க முடியுது. ஓப்பனாவே பலரும் வந்து எக்ஸ்போஸும் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அப்படி இருந்தும் ஏன் உச்சநீதிமன்றத்தால் ஒரு கடுமையான ஒரு உத்தரவையோ அல்லது ஒரு ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள், இல்லை என்றால் நாங்கள் தடாலடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுவதற்கு மாறாக 5 கோடி பேர் நீங்க நீக்கினீங்கன்னா நான் வந்து சும்மா வர மாட்டேன் அப்படின்னு மிகைப்படுத்தலோடு ஒரு சொல்லக்கூடிய இந்த ஒப்பீடு அது மேலும் ஒரு உங்களை போன்ற எதிர்கட்சிகள்லாம் இன்னும் ஒரு தொய்வடைய செய்யுமா? அது தொய்வடைய செய்யாது. எங்களை வந்து மக்கள் மன்றத்துல இவர்கள் எல்லாரையும் அமலப்படுத்த இதான் நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஏற்கனவே இப்ப நான் இது என் வார்த்தையில சொல்றதை விட நான் தப்பிச்சுக்கணும் நீதிமன்றத்துல வேற ஒருத்தர் வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கபில் சிபல் நேற்று சொல்லியிருக்காரு பாத்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அனுபவத்துல சொல்றேன், நீதிமன்றத்தை நாடி எந்த நியாயத்தையும் பெற முடியாது. இப்பவே சொல்றேன் கேட்டுக்கங்க. இத்தனைக்கு இதுல வாதிட்டவர் கபில் சிபல், பாதித்த ஒரு மனுதாரரே இந்த கருத்தை கூறுகிறார், மூத்த வழக்கறிஞர். அதுல என்ன சொல்றாரு, இது நாம சொன்னா சிக்கலா போயிடும். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிஜேபியினுடைய பாலிசி டிசிஷன் எதுலயுமே உருப்படியான தீர்ப்பு இது வரைக்கும் வந்தது இல்ல. அப்கோர்ஸ் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணது வரல. ஆனால் அது வந்து அராஜகம், அடாவடித்தனம் என்ற கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியது. பட் ஆனாலும் அவங்க வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துதான் கலைச்சாங்க 370. இங்க எல்லாம் கடுமையான வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க, பயங்கரமா பயன்படுத்துறாங்க. முதல்ல நான் வரேன், இங்கே வரேன். அடுத்தது நீங்க படிப்படியா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ராசஸே நாங்க மொத்தமா ஸ்ட்ரைக் டவுன் பண்ண வேண்டியிருக்கோம். பாத்துக்கங்க. இஃப் எனி irregularities found we won't hesitate to strike down the entire process அப்படின்னா அடடா ஏன்னு ஃபேன் மோட்ல வந்து கை தட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நான் அவங்க என்ன சொன்னாங்க சார், எனி irregularities நாங்க மொத்தமே irregularity தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வரோம், மொத்தமே irregularity தான் ஒன்றன் பின் ஒன்றாக ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். சரி, அவன் எடுத்து யாரெல்லாம் நீக்கலான்னு அந்த லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு அது ஈஸியை தர வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற அவன் பாட்டுக்கு திமிரா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி அப்போ ஜஸ்ட் இவர் வழக்கறிஞர் திவேதி என்ன கேட்டாருன்னா, சரி குறைஞ்சபட்சம் எலக்டோரல் டிராஃப்ட் வெளியிடறதுக்கு முன்னாலேயாவது அதாவது அவுட்கம் ஆஃப் தி பெட்டிஷனை பார்த்துட்டு தான் இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு அப்சர்வேஷனாவது சொல்லுங்க. இல்ல அப்சர்வேஷன் தேவையில்லைங்க, இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடைமுறையும் பாத்தீங்கன்னு சொன்னா வார்த்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. டிமானிட்டைசேஷன்ல கூட தான் வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்துச்சு? ஏன் எலக்டோரல் பாண்ட்ஸ் தான் எனக்கு தெரிய இந்தியாவிலேயே பாஜகவுடைய மிகப்பெரிய கொள்கை முடிவுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. ஆனா பட் டேமேஜ் ஆல்ரெடி பின் டன். பணத்தை எதுவும் திருப்பி கொடுத்தாங்களா? இல்ல எஸ்பிஐ வந்து அந்த தகவல்களையும் தரணும்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் எஸ்பிஐ நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய லோக்கல் எஸ்பிஐ பிரான்ச்சை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணோம். என்ன நடந்துச்சு? இந்தியா முழுக்க போராட்டம் பண்ண சொன்னாங்க, பண்ணோம். என்ன நடந்துச்சு? இப்ப நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 20 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் பி படி நீங்க கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா? நீங்க வந்து ரூல் நம்பர் 20 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் பி படி நீங்க எங்க கிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல்ஸ் 1916 படி நீங்க எங்க கிட்ட தரவு கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அப்படி வாங்க முடியுமா அப்படின்னா, அதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் செக்ஷன் 17 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தல் நடந்த 30 நாட்களுக்குள் இது சம்பந்தப்பட்ட தரவுகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். செக்ஷன் 20 படி ஒப்படைக்கப்படணும். தேர்தல் நடந்து 30 நாள் ஆச்சு. அப்படி ஒப்படைக்கப்படாத பட்சத்தில் செக்ஷன் 12 அதை பத்தி பேசுது. செக்ஷன் 12 வந்து டைம் ஃப்ரேம் பத்தி பேசுது. செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, அந்த டைம் ஃப்ரேமை மீறி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த செட் டைம் பீரியட் செட் ஃபார்மேட் இது ரெண்டுல இல்லை அப்படின்னு சொன்னா அதை வந்து அவுட் ரைட்டா வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்றது. எங்க கிட்ட இருந்து வாங்கி அவுட் ரைட்டா சட்டப்படி இப்படி தர முடியாது, பாவம் என்ன பண்றது, அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்றதுக்காக வாங்குறீங்க. கேட்கும் போதே இப்படி கேப் மாதிரித்தனமா கேட்குறீங்களே, சட்டத்துல இப்படி இடமே இல்லை. செக்ஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல்ஸ் செக்ஷன் ரூல் நம்பர் 20 படி அப்படி தேர்தல் ஆணையத்தால் வாங்க முடியாது என்பது என்னுடைய பகிரங்க அறிவுகள். சவால் விடுறேன், அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது அந்த ரூல் படி வாங்கணும் அப்படின்னு சொன்னா 1 மாத காலகட்டத்தில் வாங்கணும், அது அப்பதான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. இது ஒண்ணு. அதே மாதிரி முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது இவங்க சொன்னது என்ன, செக்ஷன் 80 ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். அதுல சொன்னாங்க நீங்க என்ன பண்ணுங்க, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் செக்ஷன் 18 படி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 81 படி நீங்க என்ன பண்ணுங்க, ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. நீங்க உங்க புகாரை கொடுங்க, ஹைகோர்ட்ல பெட்டிஷன் பண்ணலாம். அதை பற்றி வந்து செக்ஷன் 80 என்ன சொல்லுதுன்னா, 81 பத்தி 80 என்ன சொல்லுதுன்னா, 81ல நீங்க புகார் தரதா இருந்துச்சுன்னு சொன்னா செக்ஷன் 80 படி தேர்தல் நடந்து 45 நாளைக்குள்ள அது தரணும். இப்ப அதுலயும் தர முடியாது. அப்ப பல நீதித்துறை வல்லுநர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வேற வழியும் இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு வாங்குற பவர் இதுதான் இருக்கு. அப்ப ராகுல் காந்தி சரியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார். இதுல இப்ப நீதிமன்றம் போறது, நீதிமன்றம் போக வேணாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய வேலை எங்களுக்கு இல்ல. ஏன்னா எங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாங்க நீதிமன்றம் போவோம். ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் மட்டுமே வழி அல்ல, போராட்ட களமும் மிகப்பெரிய வழி. இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தீர்வு பெற வேண்டும் என்றால், நீதிமன்றம் மூலமாகத்தான் தீர்வு பெற வேண்டும் என்றால் செக்ஷன் 370 ஆர்டிகிள் ரிவோக் செய்ததற்கும், UAPA-விற்கும், உமர் காலிதுக்கும், டிமானிட்டைசேஷனுக்கும் கிடைக்காத நீதி எங்களை பொறுத்த வரைக்கும், பாபர் மஸ்ஜிதுக்கும் கிடைக்காத நீதி ஃபார்ம் லாஸ் கிடைச்சது, விவசாய சட்டங்களுக்கு கிடைத்தது. அதற்கு ஒரே காரணம் மக்கள் போராட்டம். சரியா? அப்ப நாங்க மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரோம், அது மக்கள் மன்றத்துக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு தேவை, we need to get the job done, that's it. It doesn't matter, it's none of your business to nuke your nose. நீ வந்து இங்க மூக்க நுழைச்சுக்கிட்டு நாங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடத்தில் சரி இருக்கிறதா தவறு இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு மக்களே மிகப்பெரிய தீர்ப்பாளர்கள். அப்போ சார், மக்கள் மத்தியில ஒரு இயக்கமாகவும் கொண்டு போறீங்க. இந்த தரவுகளை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து நம்ம வலுவா காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் எதிர்கட்சி சார்பாகவும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. எலெக்ஷன் கேம்பெயினும் அது சம்பந்தமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதான் இறுதியான ஒரே ஒரு கேள்வி, அந்த புள்ளிக்கு நீங்க வந்துட்டீங்க. அறவழி போராட்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற ஒரு வழி. இப்போ நீங்கள் சொல்வது போல ஃபார்ம் லாஸ் வந்து எப்படி வந்து அவங்க ரிவோக் பண்ணாங்களோ அது போல இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் சுணக்கம் காட்டுவது போல தெரிகிறது. மற்றொரு புறம் இவர்களுடைய இந்த பதில்களும் வந்து முற்றிலுமாக நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அறவழி போராட்டம் தான் வழி என்று முடிவெடுத்து விட்டதா காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற எதிர்கட்சிகளும் என்கிற ஒரு கேள்வி நிறைவான இறக்கவே எடுத்தாச்சு. நான் தான் தேர்தல் புறக்கணிப்புன்னு நான் உங்கள்கிட்ட முதல்ல நேர்காணல் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வர்றேன். எங்களுக்கு ஒரு கால் இதுல எல்லாம் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்க முடியாது. அதே நேரம் எங்களுக்கு துரிதமான ஆக்ஷன் வேணும். தேர்தல் நடக்க போய்கிட்டு இருக்கு. முந்தின நாள் கொடுங்கன்னா மறுநாள் சொல்றது, மறுநாள் நாங்க செத்தவன் எவனா இருந்தா செத்துட்டான்னு சொல்லி எவனா நீக்கி இருந்தா கூட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் கூட்டு வந்து நிறுத்தினா அவங்களுக்கு ரெமடியை நீங்களே வாங்கி தாங்க வேண்டியது, நாங்க 5 கோடி பேர் நீக்கிறவங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு டைலாக் அடிக்கிறது, இதெல்லாம் we are completely fed up. வழக்கறிஞர்கள் இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த விவகாரத்துல எஸ்ஐஆர்ல நீங்க நீதி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 மாநில தேர்தலே முடிஞ்சிட்டு அடுத்த தேர்தல் வந்துரும் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இல்ல, அதாவது நீதித்துறையின் தான் வரணும் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 324 என்ன சொல்லுது, எம்எஸ் கில் ஸ்டேட் ஆஃப் பீகார், என்னுடைய நினைவு சரியா இருந்தா எம்எஸ் கில்லுடைய வழக்கில நீதிமன்றம் என்ன சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது என்னென்னலாம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா. எம்எஸ் கில் என்ன பண்றாருன்னா, ஒரு தேர்தல் நடக்குது, அதுக்கு ரீபோலிங் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு போடுது அந்த அவருடைய தொகுதியில. அப்ப வந்து அது ஒத்துக்காம உச்சநீதிமன்றம் போறாரு. அப்ப போகும்போது இந்த 1978 லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ல எம்எஸ் கில் வெர்சஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன் கமிஷன்ஸ் அத்தாரிட்டி குட் ஃபில் கேப்ஸ் லெஃப்ட் பை த லெஜிஸ்லேச்சர். ஒரு அழகான வார்த்தை. லெஜிஸ்லேச்சர் விட்டு சென்ற கேப்பை கூட எலெக்ஷன் கமிஷனால ஃபில் பண்ண முடியும். And that administrative necessity might require action in scenarios unforeseen by lawmakers. இது மேல என்ன வேணும், லாமேக்கர்ஸே எதிர்பார்த்திராமல் விடப்பட்ட, அவர்கள் எதிர்பார்க்காம விட்ட பல கோளாறுகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு ஏற்கனவே முன்காலங்கள்ல உச்சநீதிமன்றம் எம்எஸ் கில் வழக்குல சொல்லியிருக்கு. இவங்க உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கல, தேர்தல் ஆணையமும் தான் வேலையை செய்யல, உச்சநீதிமன்றமும் தன்னுடைய வேலையில சுணக்கமா இருக்குதோ ஸ்லோவா இருக்குதோ அப்படிங்கிற கவலை இந்த காலத்துல எங்களுக்கு இருக்குது. சோ மக்கள் மன்றத்தை நம்புறோம். மக்கள் புரட்சிக்கு முன்னால் தான் ஆங்கிலேயர்கள் மண்டியிட்டார்கள், வெள்ளையர்களை மண்டியிட வைத்த நாங்கள் இந்த கொள்ளையர்களை மண்டியிட வைப்போம், அதில் மாற்றுகிறது. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக இப்போது இருக்கக்கூடிய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள்
மற்றும் அதுக்கு அடுத்த கட்ட லீகல் ஃபைட்டாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற விவகாரங்கள் வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.